குடும்ப ஜனநாயகம் என்பது ஒருவர் மட்டுமே விட்டு கொடுத்து வாழ்வது அல்லது ஒருவர் மட்டுமே சகித்து வாழ்வது, அந்த ஒருவர் மட்டுமே தியாக சொரூபியாக வாழ்வது என்பது கிடையாது. குடும்பத்தில் உள்ள அனைவருமே சமமான வேலை பங்கீடு செய்து கொள்ளல் வேண்டும். கல்வி, வேலை வாய்ப்பு, சுய சம்பாத்தியம், இணையரை தேர்ந்தெடுப்பது, வாழ்விடம், உடையை தேர்ந்தெடுப்பது போன்ற எல்லா விதமான முடிவுகளை எடுக்கும் அதிகாரமும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவரவர் சுய விருப்பம் சார்ந்தே இருக்க வேண்டும். இதுல நாம தலையாய கடமையாக பேச வேண்டியது பெண் கல்வி குறித்து. ஆணுக்கு நிகரான மேம்பட்ட தரமான கல்வி எல்லா பெண்களுக்கும் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏன்னா பெண்ணிற்கு நகை சேர்ப்பது, சீர் செய்வது, இணையரை தேர்ந்தெடுத்து கொடுப்பது, ஜாம்னு நிறைய செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் ஒரு குடும்பத்தோட தலையாய கடமைன்னு நாம தவறா நினைச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி பெண் ஒரு அலங்கார உடைமையாகவே குடும்பங்கள்ல பார்க்கப்படுகிறாள். பெண் குடும்பத்தோட மானமாகவும் சொத்தாகவும் பார்க்கப்படுகிறாள். இது எல்லாமே முற்றிலும் தவறானது, ஒழிக்கப்பட வேண்டியது. ஆணுக்கு நிகரான தரமான மேம்பட்ட கல்வியை கொடுக்கறதுல நம்ம குடும்பங்கள் செலவு கணக்கு பார்க்க கூடாது. பெண் கல்வி, சுய சம்பாத்தியம், வேலை வாய்ப்பு குறித்த சிந்தனைகளை பெண்கள் இடத்துல நாம ஊக்குவித்து அதற்கான வழிமுறைகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதுதான் குடும்பத்தோட தலையாய கடமையாக பார்க்க வேண்டும்.